வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெண்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் 2 வீடுங்க. பிறந்த வீடு ஒன்று, புகுந்த வீடு ஒன்று. பிறந்த வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் இருந்தோம், புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு மாறி இருக்குது. புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் எந்த எந்த விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்னதாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? பிறந்த வீடுனா தாய் வீட்டில் இருக்கும்போது எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே நம்மளுக்கு கிடச்சிருங்க. எதுவுமே நம்ம கேட்டு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளோட கண்களை பார்த்தாவே தெரியும் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு, நம்மளோட அம்மா அப்பாவுக்கு என்ன பிள்ளைக்கு தேவை, என்ன பிடிக்கும், என்ன அவங்க விரும்புகிறா அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம என்னென்னா, நம்ம ஏதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு தோணுது அப்படின்னா நம்ம கண்ணை பார்த்துட்டேவும் என்னம்மா ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது அதை வாங்குறதுக்கு கூட அவங்கள்ட்ட காசு இருக்காது. நம்மளும் அதை சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்க வந்து பரவாயில்ல சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவைகளை கேட்டு அதை வந்து அவங்க கஷ்டப்பட்டாலும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும், அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துட்டு நம்ம முகத்தை பார்த்துட்டு நம்மளோட முகத்தில் எந்த விதமான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ரசிக்கிறது, அதுதான் பெற்றவங்க. சரிங்களா? அதாவது நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளோட பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாமல் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளோட பேரண்ட்ஸு. அதாவது நம்ம முகத்தில் சிரிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெற்றவங்க அவங்களோட கஷ்டங்களை காட்டாமலே நம்மளை சிரிப்பை மட்டுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நமக்கு எந்த வேலையுமே இருக்காது வீட்டில். அதாவது நம்ம எப்போ சீக்கிரமாக தூங்குமா, டைம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கக்கூடாது, உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றவங்க. அதாவது தூங்கினாலும் நம்மளை பார்த்து பார்த்து பாதுகாப்பான இடமா, குளிராக இருக்கா, இல்லை என்ன ஃபேனை போட்டு விடவா, இல்லை கொசு கடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக கேட்டு நம்மளை ஒரு சேஃப்டியாக படுக்க வைக்கணும். லைட்டை ஆஃப் பண்ணிடுவாம்மா, அப்போ தான் அவங்க தூக்கம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம மேலே அக்கறையாக பாசமாக நடந்துக்குவாங்க. அப்படி நம்மளை நிம்மதியை அதாவது நம்ம தூங்கியிருப்போம், இருந்தாலும் பிள்ளை தூங்கிடுச்சா, இல்லை கொசு எதுவும் கடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எட்டி பார்க்குறவங்க தான் நம்மளோட பேரண்ட்ஸு. சரிங்களா? இப்படிலாம் நம்மளை பார்த்துக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு பிடிச்ச டீயோ காஃபியோ நம்மளுக்கு நம்ம பெட்டுக்கு வந்துடும். எந்திரிமா, அந்த டீ குடிச்சிட்டு படுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக ஆறுதலாக ஒரு அக்கறையோடு நம்மளோட அம்மா எழுப்பி இந்த டீயை கொடுக்கும்போது அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அந்த டீயில் நம்மளுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணும், அந்த டிகாஷன் எவ்வளோ போடணும், பால் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு நம்மளோட மனசை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு நம்மளோட அதாவது அன்னைக்கு நாளை வந்து நம்ம சந்தோஷமாக ஒரு தொடங்கிறதுக்கு அவங்களே ஒரு உதாரணமாக இருப்பாங்க. ஏன்னா எந்திரிச்சோடனே ஒரு பாசத்தோடு எழுப்பும்போது அவங்க முகத்தில் முடிச்சா நடக்கிறது எல்லாமே சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். எதுவுமே நல்ல விஷயங்களாக இருக்கும். நம்மளை பார்த்து கவனிச்சிக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை மட்டுமே அவங்க பார்க்க நினைக்கிறது நம்மளோட பெற்றவங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாலுமே நம்ம வயிற்றை தொட்டு பார்த்துட்டு வயிறு குறையா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமான்னு கெஞ்சுவாங்க. அதுதாங்க பெற்றவங்களோட அன்பும் அக்கறையும். அந்த மனசு யாருக்கு வரும்? நம்ம பெற்றவங்களோட தவிர மற்ற யாருக்குமே வராது. பசிக்குதுன்னு சொல்லிட்டா போதும், ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு எதாவது ஒன்று சமைச்சு நம்ம பசி ஆற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட கஷ்டத்தை, அதாவது நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளோட பெற்றவங்க. அடுத்து வந்து பெற்றவங்க இப்படி பண்ணுறாங்க. அடுத்து புகுந்த வீட்டில் நம்மளுக்கு எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? புகுந்த வீடு வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்கிறவங்க பெற்றவங்க. ஆனால் இது அதாவது ஒரு பிடி சோறை கூட சாப்பிடணும்னு நினச்சா அதை யோசிக்கிறது தான் புகுந்த வீடுங்க. தாய் வீட்டில் அதிகமாக சாப்பிட்டவங்க புகுந்த வீட்டில் வந்து ஒரு பிடி சோறு சாப்பிடவே யோசிக்கிற மாதிரி இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, எல்லாத்துக்கும் பத்திருமா, இல்லை பத்தாம் போயிடுச்சுன்னா நம்ம மேலே குறை வந்துடுமே, திரும்ப நம்ம சமைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம சாப்பிட்றதவே குறைக்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது கோழி கூப்பிட்றதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும்.
எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டெல்லாம் தொடச்சி டீ காஃபி போட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே போய் பெட் காஃபி கொடுப்போம். டீ பிடிக்கிறவங்களுக்கு டீ, காஃபி பிடிக்கிறவங்களுக்கு காஃபி, பால் பிடிக்கிறவங்களுக்கு பால், அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பார்த்து பார்த்து போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். சர்க்கரை இருந்தால் சர்க்கரை கம்மியாக போடணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு நோய்கள் ஏதாவது வியாதிகள் இருக்குது அப்படின்னா கஷ்டப்படுறாங்க, அது தப்பு இல்லைங்க. ஆனால் புரிஞ்சு நடந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சக்கரை கூடி போச்சு இல்லை கம்மியாச்சுன்னா சரி பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சேர்த்து போடுமா, இல்லை உண்மையை அடுத்த தடவை குறைச்சிருமா அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு அன்பு இருக்குதுல்ல, அப்படி அன்பாக சொல்லணும். சரிங்களா? இதுதான். அதாவது வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே டீ காஃபி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சமையல் செய்யணும். இப்போ காலையில் டிஃபன் எல்லாம் முடிஞ்சதும் இப்போ வீட்டில் இருக்கவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு வெந்நீர் வச்சு குளிக்க வச்சு அதுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி அவங்க கையில் கொடுத்து இப்படிலாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. இது என்ன இப்படி அயர்ன் பண்ணியிருக்கேன், இது என்ன ஒழுங்காகவே அயர்ன் பண்ணலை, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குறைகள் மட்டும்தான் வரும். நம்ம பண்ணதுக்கு கொஞ்சம் கூட ஒரு புன்னையோட ஒரு சந்தோஷமாக பரவாயில்லை, நாளைக்கு கொஞ்சம் நல்லா பண்ண அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. காலையில் டீ குடிக்க வேண்டிய டீ காஃபி 11 மணி 12 மணிக்கு குடிக்கிறது பெண்களோட வேலை. அவ்வளோதான், டைமே கிடைக்கல. அந்த டீ காஃபி 11 மணி 12 மணிக்கு குடிச்சிட்டு அடுத்த வேலை ஆரம்பிக்கிறது. அடுத்த வீட்டு வேலைகள், ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, ஹவுஸ் க்ளீனிங், மற்ற வேலை, அதாவது எல்லா வேலைகளுமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி இவ்வளோ தூரம் நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோம், உழைச்சாலுமே ஒரு நல்ல பேருமே இல்லை. இதை புகுந்த வீட்டில் இவ்வளவு செஞ்சாலுமே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. வாடகை இல்லாமல் தங்கி இருக்கிற யாரோ ஒருத்தியாத்தான் நம்மளை பார்க்குறாங்க. அதுக்கு பேர் தாங்க மருமகள். அம்மா அப்பாவுக்கு பிறகு எல்லாமே கேட்டால் கூட ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க. கோடி கோடியாக இருந்தாலுமே உன்னோட ஆயுள் பாதியே போனாலுமே உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உன்னோட மாமியார் வீட்டில் யாருக்குமே தெரியாதுங்க. இதுதான் பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போய் லைக் போட்டுட்டு எல்லாருக்குமே பாருங்கள். ஓகே, பாய்.